வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு மோட்டிவேஷன் வீடியோ. அப்பா மகனுக்கு எழுதிய கடிதம். அப்பா மகனுக்கு எழுதிய கடிதம். லிவிங்ஸ்டன் லேண்ட் எழுதிய ஃபாதர் ஃபர்கெட்ஸ் என்ற அருமையான இலக்கிய கட்டுரையின் சாராம்சம். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை, அன்பை, மின் உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான கட்டுரை இது. இது எல்லா தந்தைகளும் கட்டாயம் படிக்க வேண்டிய கட்டுரை. எல்லா மகன்களும் தன் தந்தையை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள வாசிக்க வேண்டிய கட்டுரை ஃபாதர் ஃபர்கெட்ஸ் பை லிவிங்ஸ்டன் லேண்ட். கேள் மகனே, நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது நான் இதை சொல்கிறேன். ஒரு பொம்மையின் சிறிய பாதம் உன் கன்னத்தின் கீழ் நசுங்கியது. உன் ஈரமான நெற்றியில் சுருண்ட உனது தலைமுடி ஒட்டும் தன்மையுடன் இருந்தது. நான் உன் அறைக்குள் தனியாக நுழைந்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு நான் நூலகத்தில் என் பேப்பரை படித்துக் கொண்டிருந்த போது ஒரு மூச்சு திணறல் அலை என்னை தாக்கியது. குற்ற உணர்ச்சியுடன் நான் உன் படுக்கைக்கு வந்தேன். நான் யோசித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் உள்ளன மகனே. நான் உன்னை கோபமாக பார்த்தேன். நீ பள்ளிக்கு ஆடை அணிந்திருந்த போது நீ உன் முகத்தை ஒரு அழுக்கு துண்டால் துடைத்ததால் உன்னை திட்டினேன். உன் காலணிகளை சுத்தம் செய்யாததற்கு நான் உன்னை கண்டித்தேன். நீ உன் சில பொருட்களை தரையில் எறிந்தபோது நான் கோபமாக கூச்சலிட்டேன். காலை உணவின் போது நீ சாப்பாட்டை சிந்தினாய். நீ உன் உணவை வேக வேகமாக விழுங்கினாய். உன் கழுவிய கைகளை மேஜையில் வைத்தாய். உன் ரொட்டியில் வெண்ணெய் மிகவும் தடிமனாக பூசினாய். நீ விளையாடத் தொடங்கி நான் என் ரயிலுக்கு செல்லும் போது நீ திரும்பி ஒரு கையை அசைத்து குட் பை அப்பா என்று அழைத்தாய். நான் முகம் சுளித்து நீ வீட்டுக்கு போ என்று பதிலளித்தேன். மதியம் நான் சாலையில் வந்தபோது மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த உன்னை பார்த்தேன். உன் காலுறைகளில் துளைகள் இருந்தன. உன்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்று உன் நண்பர்கள் முன் அவமானப்படுத்தினேன். காலுறை விலை உயர்ந்தது. நீ அவற்றை வாங்க வேண்டியிருந்தால் நீ இன்னும் கவனமாயிருப்பாய் என்று கடிந்து கொண்டேன். பின்னர் நான் நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது உன் கண்களில் ஒருவித வேதனையான பார்வையுடன் நீ எப்படி பயந்து உள்ளே வந்தாய் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? குறுக்கீட்டால் பொறுமை இழந்து என் காகிதத்தை பார்த்தபோது நீ கதவில் தயங்கினாய். உனக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டேன். நீ எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு புயல் வேகத்தில் ஓடி வந்து என் கழுத்தைச் சுற்றி உன் கைகளை வீசி என்னை முத்தமிட்டாய். உன் சிறிய கைகள் கடவுள் உன் இதயத்தில் பூக்க வைத்த ஒரு பாசத்தால் இருக்கப்பட்டன. புறக்கணிப்பு கூட உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. பின்னர் நீ படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றாய். மகனே, சிறிது நேரத்திலேயே என் காகிதம் என் கைகளில் இருந்து நழுவி ஒரு பயங்கரமான பயம் என்னை ஆட்கொண்டது. குற்றம் கண்டுபிடிக்கும் பழக்கம் என்னை என்ன செய்து கொண்டிருந்தது? எனது குற்றம் கண்டுபிடிக்கும் பழக்கம், கண்டிக்கும் பழக்கம், ஒரு பையனாக நீ இருந்ததற்காக உனக்கு நான் அளித்த நியாயமற்ற வெகுமதி. நான் உன்னை நேசிக்கவில்லை என்பதல்ல. நான் இளமையிலிருந்து உன்னிடம் அதிகமாக எதிர்பார்த்தேன் என்பதே அது. என் சொந்த வயதுகளின் அனுபவங்களின் அளவுகோலால் உன்னை நான் அளந்தேன். உன் குணத்தில் நல்லவை, நேர்த்தியானவை மற்றும் உண்மை நிறைந்தவை நிறைய இருந்தன. உன்னுடைய சிறிய இதயம் பரந்த மலைகளுக்கு மேல் விடியற்காலையைப் போல பெரிதாக இருந்தது. விரைந்து வந்து என்னை முத்தமிட வேண்டும் என்ற உன் தன்னிச்சையான தூண்டுதலால் இது காட்டப்பட்டது. இன்றிரவு வேறு எதுவும் முக்கியமில்லை மகனே. இருட்டில் உன் படுக்கைக்கு வந்தேன்.
வெட்கப்பட்டு அங்கே மண்டியிட்டேன். இது ஒரு பலவீனமான பிராயச்சித்தம். நீ விழித்திருக்கும் நேரத்தில் இவற்றை உன்னிடம் சொன்னால் உனக்கு புரியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நாளை நான் ஒரு உண்மையான அப்பாவாக இருப்பேன். நான் உன்னுடன் பழகுவேன். நீ கஷ்டப்படும்போது கஷ்டப்படுவேன். நீ சிரிக்கும்போது சிரிப்பேன். பொறுமையற்ற வார்த்தைகள் வரும்போது நான் என் நாக்கை கடித்துக் கொள்வேன். ஒரு சடங்கு போல நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவன் ஒரு பையன், ஒரு சின்ன பையன். உன்னை வளர்ந்த பெரிய ஆணாக கற்பனை செய்து பார்க்க சிறிது அச்சமாக இருக்கிறது. ஆனாலும் மகனே, நீ கட்டிலில் உறங்குவதை பார்க்கும்போது நீ இன்னும் ஒரு குழந்தையாக இருப்பதை நான் உணர்கிறேன். நேற்று நீ உன் தாயின் கைகளில் பிறந்த சிறு குழந்தையாய் இருந்தாய். உன் தலை அவள் தோளில் சாய்ந்திருந்தது. உனது அன்பில் அப்பா என்ற எனது அதிகாரம் இன்று ஒளிபட்டது மகனே. இப்பொழுது முதல் குறை காணாத தந்தையாக, வழித்துணையாக உடன் வருவேன். நன்றி, வணக்கம்.